ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சேமிப்பை பெருக்க உதவும்னா, செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வருமானத்தை பெருக்க உதவி செய்யும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை இந்த எபிசோடில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எபிசோடில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தத்துவங்களும் அட்வைஸ் மலையும் சும்மா சர மாதிரியாக பிச்சுக்கிட்டு பொழியும். அதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜினா இங்கேயே நிறுத்திட்டு உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக்கோங்க. வரவன்லாம் அட்வைஸ் பண்ணுறான், நீங்களும் பண்ணுங்க, பண்ணி தொலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வணக்கம். என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முதல்ல நமக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். அது என்ன பாசிட்டிவ் மைண்ட் செட்? இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் அரை கிளாஸ் தண்ணி இருக்கிறத பார்க்குறோன்னு வச்சுப்போம். அதை பார்த்துட்டு அட அரை கிளாஸ் தண்ணி இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டால் அது பாசிட்டிவ் திங்கிங், ஆப்டிமிசம். அதே இது அடடா அரை கிளாஸ் தண்ணி குறைவாக இருக்கே அப்படின்னு நினச்சா அதுதான் நெகட்டிவ் மைண்ட் செட், பெசிமிசம். இருக்கிற விஷயம் ஒன்று தான், அதை பாசிட்டிவாக பார்க்குறதும் நெகட்டிவாக பார்க்குறதும் நம்மளோட கண்ணோட்டத்தில் இருக்குது. நம்ம ஆஃபீஸில் கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் அந்த மாற்றம் ஏன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. அது ஏன் ஒர்க் ஆகலாம், அந்த மாற்றத்தினால நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்? அப்படி பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களோட கரியர் க்ரோத் பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே அவங்க க்ரோத் ஃபாஸ்ட் ட்ராக்கில் இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டை பில்ட் பண்ண நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியை குறைச்சிக்கணும். நியூஸ் சேனலை ஆன் பண்ணோன்னா அங்கே அந்த ஆக்சிடெண்ட், இங்கே இந்த தாக்குதல் அப்படின்னு வர நியூஸில் முக்கால்வாசி நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா நெகட்டிவாக நடந்தால் தான் அது நியூஸ். பாசிட்டிவாக நடக்கிறது நம்ம கவனத்தை ஈர்க்கிற நியூஸே இல்லை. அதனால் அவங்க ஃபோக்கஸ் நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் பார்த்தா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த ரேஞ்சில் போனால் உலகம் சீக்கிரமே அழிய போகுது அப்படின்னு தான் தோணும். அப்புறம் எங்கே நமக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் வர, ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ண? அதனால் தயவு செஞ்சு காலையில் மட்டும் நியூஸ் சேனலை ஆன் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போது காலையில் ஜோசியக்காரர் வந்து பேசுகிறாரு, அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அது உங்கள் இஷ்டம். அட்லீஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பற்றி டிவியில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் பேசுகிறாங்களே, அதையாவது பார்க்கலாமா அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜோசியக்காரரோட ஷோவை பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேர்க்கை, வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்குறவங்களோட சேர்க்கையை வச்சுக்கிறது நல்லது. எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை சாதிச்சு அப்படின்னு கப்பல் மூழ்கி போன மாதிரி எப்போவுமே டிப்ரெஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது. இல்லை நம்மளையும் அந்த கப்பலில் சேர்த்து வச்சு மூழ்கடிச்சிடுவாங்க. அப்போது நெகட்டிவ் எண்ணங்களே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படி நான் சொல்லலை. எப்போவுமே ஒரு முடிவெடுக்க போகிறோன்னா அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறமா தான் இதில் என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நெகட்டிவ் சைடை யோசிக்கணும். எடுத்த உடனே நெகட்டிவ் சைடை பார்க்குறத தான் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த worst அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நல்லதே நடக்கும்னு நினைப்போம், ஆனால் கெடுதலுக்கும் தயாராக இருப்போம். அவ்வளோதான். அடுத்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு அதை பாசிட்டிவாக பார்க்க தெரியணும். இதை குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் நாம் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய நடக்கும். நம்ம பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரிசல்ட்டை பார்த்தா ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அடச்ச ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு 5 வருஷம் கழித்து அதே இன்சிடெண்ட்டை திரும்ப பார்த்தா ஆஹா நல்ல வேலை அப்படி ஆச்சு, இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு நினைப்போம். நான் +2 முடித்த உடனே மெடிக்கல் காலேஜுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. அந்த டைமில் எனக்கு செம்ம டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த லைஃபே பெட்டர் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நான் இங்கே யூஎஸ்க்கு எம்எஸ் படிக்க வந்த புதுசில் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அல்லது டீச்சிங் அசிஸ்டன்ட் ஜாப் பார்ட் டைமில் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் எனக்கு லைப்ரரியில் புக்ஸ் எடுத்து வைக்கிற வேலை தான் கிடச்சிச்சு. அப்போது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் எம்எஸ் முடித்து வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டப்போ அந்த லைப்ரரி தான் எனக்கு H1 ஸ்பான்சர் பண்ணி இன்னொரு லைஃப் லைன் கொடுத்துச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நாம் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கலன்னா மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. 5 வருஷம் கழித்து பார்த்தா அந்த சம்பவம் ஒரு சின்ன பிளிப்பாக தான் தெரியும். அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புங்க. ஏதாவது நம்ம பிளான் படி போகலையா, சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும்.
பாசிட்டிவாக லைஃப் பார்க்க தெரிஞ்ச நமக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? லாங் டேர்ம் பிளானிங். இதை நாம் பில்டிங் வெல்த் சீரீஸ்லேயே பார்த்தோம். அது நம்ம ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு, இது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு. நம்ம வாழ போகிறது 100 வருஷம், கற்றுக்கிட்ட வரைக்கும் போதுண்டா அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கடைசி வரை இருந்துடக்கூடாது. நம்ம வரலாறை திரும்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு நூற்றாண்டுக்குள்ளேயும் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. நம்ம லைஃப்லையும் அவ்வளோ மாற்றங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம். சொல்லப்போனால் இந்த டெக்னாலஜி உலகத்தில் இன்னும் வேகமாக தான் அந்த மாற்றங்களை பார்ப்போம். இந்த மாற்றத்துக்கு நாம் ஈடு கொடுக்கணுன்னா நம்ம நாலேஜை கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் சொன்ன மாதிரி தினமும் 1% நம்ம பெட்டர் ஆனாலே ஒரு வருஷம் முடிவில் 37 மடங்கு பெட்டராகி இருப்போம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசில் மட்டும் ஒர்க் ஆகாது, நம்ம ஹேபிட்ஸ் அண்ட் நாலேஜ்லேயும் ஒர்க் ஆகும். தினமும் அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு எங்கெங்கே நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நொண்டி சாக்கு. எல்லாத்துக்கும் நாம் தான் நேரத்தை உருவாக்கிக்கணும். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் கற்றுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது. இப்போ ஃபைனான்ஸ் பற்றி கற்றுக்கணுன்னு வைங்க, அதுக்குன்னே நிறைய ஃபாரம்ஸ் இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது, ஃபிசிக்கல் புக்ஸ் இருக்குது, ஆடியோ புக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு சோர்ஸை எடுத்துகிட்டு அதில் டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வருஷத்துலேயே நார்மல் மக்களை விட நமக்கு அதிகமாக தெரிகிறத நாம் உணர்வோம். அதுக்காக ஓவர் நைட்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதெல்லாம் விக்ரமன் படத்தில் தான் நடக்கும். ரியல் லைஃப்பில் இட் டேக்ஸ் டைம். அதனால் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் இதை ஒரு அருமையான எக்ஸாம்பிளோட விளக்கியிருப்பார். இப்போ 20 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கிற ஒரு கோல்டான ரூமில் ஐஸ் கட்டிகளை அடுக்கி வச்சுருக்காங்க. அதை உருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம முயற்சினால் அந்த ரூம் டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகிரியாக கூடுது. ஆனால் நம்ம முயற்சிக்கான பலனை ஐஸ் கட்டிகளில் நம்மளால் உடனே பார்க்க முடியாது. ஏன்னா அது 32 டிகிரிக்கு மேலே தான் உருக ஆரம்பிக்கும். என்னடா உருகவே மாட்டேங்குதே அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது 32 டிகிரிக்கு மேலே ஐஸ் உருகிறத விசிபிளாக பார்க்கலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தில் பெட்டர் ஆகிட்டே வரோன்னா அதோட பலன் இம்மிடியேட்டாக நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது தெரிய வரும்போது அதனால் வர்ற மாற்றம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இம்மிடியேட்டாக பலனை எதிர்பார்க்காம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் தினமும் பண்ணுங்கள். ஒரு நாளோட முடிவில் இன்றைக்கி நான் என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க. சரியான பதில் இருந்தால் சக்ஸஸ், சரியான பதில் இல்லைன்னா உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் வரணும். அடுத்த நாள் அதே தப்பை செய்யாமல் ஃபிக்ஸ் பண்ண பார்க்கணும். அப்படி அதை ஒரு பழக்கமாகவே உருவாக்கிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 30 நாள் இதை தொடர்ந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் இது நேச்சுரலாகவே வந்துடும். அப்புறம் அந்த பழக்கத்தை நீங்களே நினச்சா கூட உங்களால் விட முடியாது. அதோட பலன் 5-10 வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றத்தை மட்டும் கொண்டு வராது, அது இன்னும் பல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஃபீஸ்லேயும் இதே தான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே கம்ஃபர்டபுளாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து சேலஞ்சிங்கான ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். வேறு டெக்னாலஜியாக இருக்கலாம், வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல விதமான அனுபவம் கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரியரில் க்ரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தனியாக இன்னொரு எபிசோடில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம மனிதர்கள் இருக்கிறோம் இல்லையா, நம்மெல்லாம் செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி. அப்படி சொன்ன உடனே நமக்கு சுருன்னு கோவம் வந்துடும். ஆனால் உண்மை அதுதான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நாமளும் பண்ண முயற்சி பண்ணுவோம். இந்த வீக்னஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் படி அந்த வீக்னஸை ஒத்துக்கிறது. அதுக்கு அடுத்தபடி அந்த வீக்னஸை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அது எப்படி பண்ணலான்னா, நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மைண்ட் செட் உள்ள குரூப்பில் போய் சேர்ந்துக்கணும். இப்போ நாம் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை ஒரு கோலாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்மளை ஃபிசிக்கலாக சுற்றி இருக்கிற மக்களுக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவழிக்க வேண்டியதானே அப்படின்னு பந்தாவான பைக்கு வாங்குவாங்க, ஃபேன்சியான கார் வாங்குவாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நாம் இருந்தால் நாமளும் அதை தான் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா அதுதான் நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இது நம்மளை மாதிரியே ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கோலாக வச்சுருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னு வைங்க. அதுக்கு தான் இப்போ 1000 வழிகள் இருக்குது. ஆன்லைன் ஃபாரம்ஸ் இருக்குது, FB குரூப் இருக்குது. அப்படி லைக் மைண்டட் பீப்புள் கூட இருக்கும்போது இப்போ நம்ம நார்மல் டோட்டலாக மாறுபடும்.
ஃபேன்சி காரோ அல்லது பெரிய மேன்ஷனோ நமக்கு அட்ராக்டிவாக தெரியாது. அதனால் நாம் என்னவாக ட்ரை பண்ணுறோமோ அந்த லைக் மைண்டட் குரூப் கூட சேர்ந்து வளர்கிறது முக்கியம். தவறான குரூப்பில் இருந்தால் தவறான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் யார் கூட ஹேங் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதில் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்கள உங்களுக்கு பர்சனலாக தெரியும் அப்படின்னா அவங்கள உங்கள் மென்டராக இருக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. நல்ல மென்டரை உங்களுக்கு கைடாக வச்சுக்கோங்க. கரியர் டெவலப்மெண்ட் அல்லது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்பப்போ அவங்கள பர்சனலாக மீட் பண்ணி அவங்க அனுபவத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் வேணும்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லஞ்ச் அல்லது டின்னருக்கு உங்கள் மென்டரோட மீட் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்க லஞ்சுக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாலே இப்போ நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட ஓவர் டைமில் சூப்பர் கான்ஃபிடென்ஸ் வரும். எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும்னா, நாம் பார்க்குற வேலையை நம்பி நாம் இல்லை, என்னால் எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற சூப்பர் கான்ஃபிடென்ஸ் வரணும். அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுனாலே அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதை அட்வான்டேஜும் எடுக்க முடியும். அப்புறம் என்ன, நம்மளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் உலகத்தை பாசிட்டிவாக பார்க்க பழகிக்கணும். நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்க தெரியணும். ஒவ்வொரு நாளும் நான் நேற்றை விட இன்றைக்கி அட்லீஸ்ட் 1% பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். நாம் யாராக ஆகணும்னு நினைக்கிறோமோ அதே கோல்ஸ் இருக்கிற சிமிலர் குரூப் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வழிகாட்டுதலுக்கு நல்ல மென்டரை வச்சுக்கணும். இதெல்லாம் தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நாம் பண்ணிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். அந்த டெய்லி 1% டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அல்லது பண்ணலான்னு இருக்கீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி நம்ம பப்ளிக்காக அதை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பண்ணுவோம். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.